இதான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்தில் உள்ள ஐயங்கொல்லி மின் பெரிய அலுவலகம். இந்த போகிற வழி நான் வேலை செஞ்சேன். போன மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த மின்சாரத்துறை அலுவலகத்தில் வேலை செஞ்சேன். கை காட்டுறது இதுதான். நான் இந்த பக்கம் தான் தங்கியிருந்தேன். இது கேரளா போகிற ரோடு. இது கேரளாவுக்கு போகும். கேரளாவுக்கு போயிட்டு பத்தேரி போட்டு கர்நாடகாவுக்கு போகும். இது கேரளாவுக்கு போகும். இது கூடலூர் போயிட்டு ஊட்டிக்கு போயிட்டு மேட்டுப்பாளையம், சேலம், கடலூர், பாண்டிச்சேரி எங்கான சென்னை வரைக்கும் போகலாம். இந்த ரூட்டு. இப்போ ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு ஏன் வந்தேன்னா, அங்கே தான் மெக்கானிக் கடை, எலக்ட்ரிக்கல் கடை, டூ வீலர் மெக்கானிக் கடை. அங்கே தான் நான் வண்டியை விற்றேன். போன மாதம் 10ஆம் தேதி விற்றேன். வணக்கம் ஐயா. போன மாதம் 10ஆம் தேதி விற்றேன். அதனால் வண்டி என்னோடய டூ வீலர் ஃபால்ட் ஆகி போருக்கு ஃபால்ட்டு. அதனால் சரி பண்ணுறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் குன்னூரில் சிஎஸ்ஐ காலேஜில் பரீட்சை, மின்சாரத்துறையில் பரீட்சை அப்ளை பண்ணிருந்தேன். பில்ட் அசிஸ்டண்ட்டு. அது எக்ஸாம் எழுதினேன். முந்தானத்து எழுதிட்டு மறுபடியும் விட்ட வண்டியை நேற்று சரி பண்ணிட்டேன். நேற்று சரி பண்ணி வச்சுட்டேன் வண்டியை. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணி அளவில் கிளம்பிடுவேன். கிளம்பி பந்தலூரில் அல்லது கூடலூர்லையோ வண்டியை கொரியர் பண்ணிவிட்டு நான் பத்திரமாக கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பக்கம் பக்கத்தில் உள்ள கொங்குராயன் கிராமத்துக்கு வண்டி விடுவேன். வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும். ஓகேவா? இதை அறிஞ்சிங்களா? இப்போ தான் நான் எங்கே இருக்கிறேன்னா, ஐயங்கொல்லியில் இருக்கிறேன். காலையில் ஓகே. மக்களெல்லாம் அன்பான மக்கள், எந்த ஒரு குறையில்லாத மக்கள், அன்பு உள்ள மக்கள். காக்கை குருவிகள் பாருங்கள், காலையில் அதிகாலையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் போடுறேன். ஓகேவா? மக்களுக்கு நன்மை மட்டும் செய்யணும், தீமை ஒருபோதும் செய்யக்கூடாது. ஓகேவா? தீமை ஒருபோதும் மனதில் வைத்து கொள்ளவே கூடாது. தீமை செய்வர்களுக்கும் நன்மை செய்யணும். ஆனால் நல்லவர்களுக்கு கீழ்ப்படியணும், கெட்டவர்களை விட்டு விலகணும். ஓகேவா? அதான் என்னோடய கருத்து. அது அவங்களுடைய கருத்துக்கள் இருக்கிறது. இதுதான் ஜிம் செய்கிற இடம். பெண்கள் ஆண்கள் 2 பேரும் செய்கிற இடம். இந்த இடம் தான் நம்ம பணியாற்றினோம். போன மாதம் வரைக்கும் 24ஆம் தேதி வரைக்கும் பணியாற்றினேன். பணியாற்றிட்டு சொந்த மாவட்டமான கடலூரில் இப்போ இதே மின்சார வேலையை தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலையை மறுபடியும் கடலூரில் வேலை செய்யுது. என்னோடய வண்டி ஃபால்ட் ஆன காரணமாக போன மாதம் விட்ட வண்டியை சரி பண்ணுறதுக்காக முந்தானத்து பரீட்சை எழுதிட்டு நேற்று கையாடு கோயி கிட்டே இருந்து மெக்கானிக்கு நமது தம்பி, டூ வீலர் தம்பி தமிழரசன், அவரை வீட்டில் போயிட்டு புதிர்காடுன்ற ஊரில் கூட்டின்னு வண்டி சரி பண்ணி நேற்று சரி பண்ணிட்டேன். நேற்று 5:15 வண்டி ரெடி ஆகிடுச்சு. சரி பண்ணி வச்சுருந்து நைட்டு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இப்போ ஏற்கனவே நான் தங்கின வீடு அந்த வீடு. இப்போ இந்த வீடு ரோட்டில் இருக்குதுல்ல, ஏற்கனவே வந்த புதுசில் 2021 தங்கின ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகிறேன். போய் அவங்கள விஷ் பண்ணிவிட்டு, வயசில் பெரியவங்க அம்மா அப்பாவை 2 பேரையும் விஷ் பண்ணிவிட்டு வர்றதுக்காக போகிறேன். ஓகேவா? இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. மக்கள் சூப்பரான மக்கள். இந்த ஏரியா மக்கள், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அருமையான மக்கள். உண்மையாக சொல்கிறேன், எல்லா மாவட்டத்திலும் அருமையான மக்கள் தான். அது எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மக்கள், அன்பான மக்கள். என்னன்னா, நம்மளோட சூழ்நிலை காரணமாக தான் குடும்பமெல்லாம் அங்கே கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. தாய் தகப்பன், தாய் சகோதரிகள். தாயை இப்போ நான் பார்க்கணும். தாய்க்கு 70 வயசு, அவங்க உடல்நிலையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். சகோதரிகள் இருக்கிறாங்க, சகோதரன் இருக்கிறான், குடும்பம் இருக்குது. அதனால தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்குது. அதனால் நான் குடும்பத்தை கவனிப்பதற்காக, என்னோடய தாயாரை கவனிப்பதற்காக நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி துறையில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுங்க. எனக்கு சந்தோஷமாக மின்சாரத்துறையில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. அதை சீரும் சிறப்பமாக வேலை செய்வேன். நிச்சயமாக என் ரிட்டையர்மெண்ட்டு ஓய்வு பெறும் வரை மின்சார வாரியத்துக்காக உத்தமாக வாழ்வேன், உத்தமாக உழைப்பேன். அதுபோல் மின்சார வாரியத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவருமே
உண்மையுத்தமாக உழைங்க. மின்சார வாரியம் நமக்கு நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் நன்மை செய்யும் என்பதை இந்த நேரம் தெரிவித்துக்கொண்டு, அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்போட பணிகளை மேற்கொள்ளுங்க. மின்சார விதிகளை மதிங்க. மக்களுக்கு தொண்டு செய்யும் விதத்தில் பணியாற்றுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் போய் அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்துட்டு வரேன். நன்றி, வணக்கம். இது அங்கே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது, அங்கே ஒரு சர்ச் இருக்குது, இது டவரு. ஓகேவா? நன்றி, வணக்கம். நான் வீடியோவை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாதுகாப்பாருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் யாரை வணங்க நினைக்கிறீர்களோ அதை வணங்குங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கிறதோ அதை வணங்குங்கள். ஏனென்றால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை நமஸ்கரிக்கணும். ஏனென்றால் நம்மளை கட்டுப்படுத்துவதற்காக தீய வழியில் போகாதபடி, கெட்ட சிந்தனை போகாதபடி நம்மளை கட்டுப்படுத்துவதற்காகவே ஒரு கடவுளை நம்ம வணங்குகிறோம். அது உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கிக் கொள்ளுங்கள். தாய் தகப்பனையோ வேறு எந்த தெய்வமோ வணங்கிக் கொள்ளுங்கள். அது நம்மளுடைய சுதந்திரம். இது இந்திய தேசம் என்பது அனைவருக்கும் உள்ள சமாதானத்தின் தேசம். அதனால் யாரை வேணாலும் வணங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம். தாய் தகப்பனை கடன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.